சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன்னா எந்த ஒரு சர்வேயிங்காக இருக்கட்டும், ஒரு சர்வேயிங் முறையாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா அகைன் வந்துட்டு என்னவாக இருக்கும், அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ் அதுக்கு வந்துட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்க முடியும்? இது வந்துட்டு ரேபிட் மெத்தடு, வேகமாக நம்ம செய்யும்போது வந்துட்டு அக்யூரஸியை எதிர்பார்க்க முடியாது. அப்போ திஸ் மெத்தட் வில் கிவ் தி அப்ராக்சிமேட் ரிசல்ட். ஸோ ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக ரிசல்ட் தான் வரும், அக்யூரேட்டாக வந்துட்டு நமக்கு வராது. அப்ராக்சிமேட்டாக ரிசல்ட்டு வேறு என்ன வந்துட்டு இது. ஸோ திஸ் plane table surveying which has more number of accessories comparing to other type of surveying, the plane table surveying which has a more number of accessories. So இங்கே வந்துட்டு more accessories வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ உங்களுடைய ஒர்க் அப்படின்றது வந்துட்டு என்ன, மோர் ஒர்க்காக இருக்குது, அதிகமான வேலைப்பாடு இருக்குது. ஓகே, அடுத்தது வந்துட்டு நம்ம டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லலாம், அதிகமான அக்சசரிஸ் இருக்கிறதுனால நம்ம அதை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அண்ட் இட்ஸ் அக்சசரிஸ் ஆஃப் த பிளேன் டேபிள் எடுத்துகிட்டு போகும்போது என்ன இருக்குன்னா, தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சர்வேயிங் பண்ணுறதுக்கு பிளேன் டேபிளோடைய அக்சசரிஸ் இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு சர்வே பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம். ஒரு பிளேன் ஏரியா அந்த காட்டுக்குள்ளே இருக்குது. பட் நம்ம ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்துட்டு என்ன செய்யணும், ஒரு ஏரியாவில் ஸ்லோப்பில் ஏறி போய் திக் ஃபாரஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம போய் அந்த ஏரியாவை சர்வே பண்ண போகும்போது நிறைய அக்சசரிஸ், மோர் தென் 10 நம்பர்ஸ் ஆஃப் அக்சசரிஸ் இன் பிளேன் டேபிள் இதில் வந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு பிளேன் டேபிள் அது கூடயே அந்த மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன அக்சசரிஸ் பிளேன் டேபிளுக்கு தேவையோ அனைத்தும் வந்துட்டு அவங்க என்ன செஞ்சுருவாங்க, ஒரு செட்டை அப்படியே கொடுத்துருவாங்க. அப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம போகும்போது வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை, ஒரு அக்சசரியை ஏதாவது ஒரு பிளேஸில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரஃப் காம்பஸ் அப்படின்னு ஒரு காம்பஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பஸ் அப்படின்னு காம்பஸ் சர்வேயிங்கில் வந்துட்டு பார்த்துருந்தோம். பிரிஸ்மாட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ், ட்ரஃப் காம்பஸ் அண்டு டியூப்லர் காம்பஸ் அப்படின்னு 4 காம்பஸ் பார்த்தோம். ஸோ அந்த ட்ரஃப் காம்பஸ் தான் வந்துட்டு இங்கே பிளேன் டேபிள் சர்வேயிங்கில் டு ஃபைண்ட் அவுட் த நார்த் டைரெக்ஷன் ஆர் டு இண்டிகேட் த நார்த் டைரெக்ஷன். இப்போ நார்த் டைரெக்ஷனை, ஏன்னா எந்த ஒரு பிளானு ஒரு மேப்புமே டைரெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணாமல் நம்ம இருக்கக்கூடாது. அஸ் அ சிவில் இன்ஜினியர், அஸ் அ ஃபீல்டு சர்வேயர், யூ ஷுட் ரெப்ரசன்ட் த டைரெக்ஷன். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி drawing யூ ஷுட் ரெப்ரசன்ட் த டைரெக்ஷன். ஸோ தட் டைரெக்ஷன் ஷுட் பி அ ரெஃபரன்ஸ். தட் இஸ், நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டைரெக்ஷன் நார்த்தாக வந்துட்டு நம்ம அதிகமான எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். நார்த் டைரெக்ஷனை தான் நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸாக வந்துட்டு எடுத்துகிட்டு ஃப்ரம் தி நார்த் டு என்னென்னா நம்ம வந்துட்டு கிரவுண்ட் ஃபியூச்சர்ஸை வந்துட்டு மார்க் பண்ணுறோம். அப்படியே வந்துட்டு பிளேன் டேபிளில் ஒரு மேப்பாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன, மோர் நம்பர்ஸ், சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், chance of missing its accessories. இப்போ accessories வந்துட்டு எப்போ, during the conveyance from the one place to another place. நம்ம ஒரு டீம் ஆஃப் சர்வேயர் போயிட்டுருக்குறோம். ஒரு ஹெட் சர்வேயர் இருக்கார், ஒரு தாலுக்கா சர்வேயர் இருக்கார், இல்லை ஒரு ஃபிர்கா சர்வேயரை வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு, 2 ஹெல்பர்ஸ் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதோடைய அக்சசரிஸ் எல்லாம் போட்டு ஒரு பைக்கெட்டில் வந்துட்டு எடுத்து கொடுத்து விடுவோம், ஒரு பேக் பண்ணி. அப்போ அந்த பேக் பண்ணி போகிறது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக எதுவும் மிஸ் பண்ணிடாமல் கொண்டு போயிட்டாங்கன்னா ஓகே.
ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பொருளை மிஸ் பண்ணினாலும் இந்த சர்வேயிங் நம்ம என்ன செய்ய முடியாது, சரி வர கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா பிளேன் டேபிள். இப்போ இந்த பிளேன் டேபிள் அப்படி அதை வந்துட்டு உங்களுக்கு அகலமான ஒரு டேபிள், ஜஸ்ட் லைக் நம்ம ஆஃபீஸில் டேபிள் சேர் வந்துட்டு போட்டு ரைட்டிங் டேபிள் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ரைட்டிங் டேபிள் வந்துட்டு ஓரளவுக்கு சைஸ் இருக்கும். நம்ம கை வச்சு ட்ராயிங் பேப்பர் வச்சு ட்ராயிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்கும், ஏரியா வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்துட்டு எரேசர், உங்களுக்கு வந்துட்டு பென்சில், பென்னு, உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேல்ஸு, இல்லை ப்ரொட்ராக்டர்ஸ், செட் ஸ்கொயர்ஸ், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆஃபீஸில். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், பிளேன் டேபிள் மேலே ஜஸ்ட் லைக் ஒரு டேபிள் மாதிரியே நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணி யூ ஹாவ் டு ட்ரா த lines and you connect the all the lines and you get the area or you convert the area. இப்போ நம்ம வந்துட்டு இது பெரிய அகலமான ஏரியா இருக்கிறதுனால it is not suitable for wind blow is high. நம்ம ஒவ்வொரு இடத்த பொறுத்தளவு வந்துட்டு the blowing of wind அப்படின்னு சொல்லுவோம். the wind direction ஒரு மாதமும் ஒரு சீசன் அப்பையும் காற்று வந்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா கிராமத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆடி காற்றில் அம்மியே நகரும். இப்போ அம்மிக்கல்லே வந்துட்டு ஆடி காற்றுல வந்துட்டு தூக்கி போட்டுருன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இந்த பிளேன் டேபிள் வந்துட்டு நல்ல லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ அந்த மெட்டீரியல் வந்துட்டு வைடராக இருக்குது, நல்ல அகலமான பகுதியாக. இப்போ காற்றுக்கு அது வந்துட்டு என்ன ஆகிடும், சர்வேயரை தூக்கிட்டு போகுதோ இல்லையோ பிளேன் டேபிளில் டக்குன்னு கொண்டு ஓடிடும். இப்போ அந்த பிளேன் டேபிள் வந்துட்டு நம்ம அதை செட் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொன்னோம், மோர் ஒர்க்குன்னு. அவ்வளோ ஒர்க் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஓரியன்டேஷன் வரைக்கும் வந்துட்டு முடிச்சு வச்சுருப்பீங்க. ஈஸியாக ஒரு காற்றடிச்சுன்னா அந்த பிளேன் டேபிளை வந்துட்டு கீழே தள்ளி விட்டுரும். ஸோ ஹியர் தட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். என்னது, டியூரிங் ஹை விண்டு it is not suitable. ஹை விண்ட் டைமில் நம்ம பிளேன் டேபிள் சர்வேயிங்கை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டியூரிங் த ரெய்னி சீசன். இப்போ ரெய்னி சீசனில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், பிளேன் டேபிளுக்கு மேலே வந்துட்டு நம்ம ட்ராயிங் ஷீட் வந்துட்டு வச்சுருப்போம். அப்போ அந்த ட்ராயிங் ஷீட் வந்துட்டு மழை விழுந்ததுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகிடும், டைரெக்டாக நனைஞ்சு போயிடும், கிழிஞ்சு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம அவ்வளோ ஒர்க்கு பார்த்த ஒர்க்குமே என்ன ஆகிடும், தட் வில் அஃபெக்ட் பை ரெயின் வர்றதுனால உங்களுக்கு ஒர்க் எல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன ஆகிடும், ஸ்டாப் பண்ணாலுமே திரும்ப கண்டினியூ பண்ண முடியாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்டு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் பாயிண்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு திரும்ப போயிட்டு வேறு ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம மழை நின்னதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணணும். ஆகையினால டியூரிங் த ரெய்னி சீசன், ஸோ த பிளேன் டேபிள் இஸ் நாட் சூட்டபிள். ஸோ ரெய்னி சீசன்லேயும் நம்ம என்ன செய்ய முடியாது, பிளேன் டேபிளை யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ். டியூரிங் ரெய்னி சீசன் it is not suitable. வேறு என்ன வந்துட்டு உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்க முடியும். இப்போ பிளேன் டேபிளில் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் வந்துட்டு நம்ம பிளேன் டேபிள் ட்ரைபாடு அப்படின்றத நம்ம சர்வேயரோ இல்லை என்ஜினியர்ஸோ வந்துட்டு பார்த்துருப்போம். இப்போ அதில் வந்துட்டு மித்த எக்யூப்மெண்ட்ஸ் லைக் காம்பஸாக இருக்கட்டும், காம்பஸும் ஓகே, வேறு நம்ம டம்பி லெவல் இல்லை தியோடலைட்டோ இல்லை டோட்டல் ஸ்டேஷன், மாடர்ன் எலக்ட்ரானிக் தியோடலைட், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ட்ரைபாடை we can adjust individual legs of the tripod. ஒரு ட்ரைபாடை வந்துட்டு ஒரு டம்பி லெவலுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ட்ரைபாடு அதுக்கு மேலே நம்ம டம்பி லெவலில் வைக்கும்போது ஒரு பர்டிகுலர் லெக்கை கூட நம்ம என்ன செய்ய முடியும், டு அட்ஜஸ்ட் த ஹைட். 3
மூணு லெக்கும் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணனாலும் டிபெண்டிங் அப்பான் யுவர் ஹைட் ஆஃப். ஒரு சர்வேயர் இருக்கார், அவர் கொஞ்சம் குட்டையாக இருக்கார், இன்னொரு சர்வேயர் வந்துட்டு வளர்த்தியாக இருக்கார். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஹைட் ஆஃப் த பர்சன் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஷுட் பி மேட். இதில் பை யூஸிங் த லெக்ஸ். லெக்கை வந்துட்டு நம்ம அதில் ஒரு கிளாம்பிங் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை ஈச் அண்ட் எவ்ரி லெக்குக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன செய்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹைட்டை வந்துட்டு தேவையான அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய செஸ்ட் அளவுக்கு, ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம கையை இப்படி வந்துட்டு வச்சுக்கிற முடியும், ரேஸை வந்துட்டு நம்ம வரைய முடியும், இல்லை ஏதாவது லெட்டரிங் அண்டு நம்பரிங் வந்துட்டு நம்ம மேப் மேலே ஆர் ட்ராயிங் ஷீட் மேலே எழுத முடியும். ஸோ அப்படி வந்துட்டு நமக்கு தேவையான ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் இங்கே பிளேன் டேபிளில் ஸோ த ஹைட் ஆஃப் த ட்ரைபாட் இட்ஸ் நாட் அ அட்ஜஸ்டபிள் ஒன். தட் இஸ் த மெயின் டிஸ்அட்வான்டேஜ். உங்களுடைய ஹைட்டை ட்ரைபாடில் வந்துட்டு என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. வேணும்னா ட்ரைபாடை வந்துட்டு நம்ம அகலமாக விரித்து தான் வைக்க முடியும். அப்போ அகலமாக விரிக்கும் போது வந்துட்டு ஹைட்டு குறையும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்க பிளேன் டேபிள் வந்துட்டு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ரொம்ப நம்ம அகலமாக வந்துட்டு ட்ரைபாடு காலை வந்துட்டு 3 லெக்ஸும் வந்துட்டு அகட்டி வச்சோம்னா என்ன ஆகிடும், அது அப்படியே கீழே விழுந்துடும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் அந்த ரேடியேட்டிங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு நம்ம அந்த காலை வந்துட்டு விரிக்க முடியும். அதுக்கு மேலே வந்துட்டு போகும்போது அது கீழே விழுந்துடும். ஸோ தட் இஸ் ஒன் அ டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த ஸ்லோப்பிங் கிரவுண்ட். If the surveyed area is a flat slope, so இப்போ the flat slope வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குது, நம்ம சர்வே பண்ணக்கூடிய ஏரியா ஃப்ளாட் ஸ்லோப்பு அப்படின்னா இல்லை ஜென்டில் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஸ்லோப்பு வந்துட்டு நமக்கு ஈஸியாக கொஞ்சம் பை அட்ஜஸ்டிங் த 3 legs லெவல் ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம். இதே இது வந்துட்டு நம்ம ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குது, லைக் திஸ், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோப்பாக இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் வந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த பிளேன் டேபிளை வந்துட்டு ஃபிட் பண்ண முடியாது. பிகாஸ் த ட்ரைபாட் இஸ் நாட் அட்ஜஸ்டபிள் ஒன். ஹைட்டை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இட் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு த ஸ்லோப்பி ஏரியா இஸ் நாட் செலக்டட் ஃபார் தி பிளேன் டேபிள் சர்வேயிங் ஆர் பிளேன் டேபிள் சர்வேயிங் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த ஸ்லோப் ஏரியா. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட்டு. நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்டீப் டெரைன் ஆர் ஸ்டீப் ஸ்லோப், இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், பிளேன் டேபிள் சர்வேயிங்னா என்ன, பிளேன் டேபிள் சர்வேயிங்கோடைய நோக்கம் என்ன, வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிளேன் டேபிள் சர்வேயிங். ஸோ என்ன பிரின்சிபல், ரேஸ், டு ட்ரா த ரேஸ், டு ஓரியன்டேஷன் த டேபிள் or to orientation. There are 2 types, front orientation and back orientation. இதெல்லாம் வந்துட்டு நம்ம அதோடைய பிரின்சிபலாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். ஸோ இட் இஸ் அ லீனியர் மெஷர்மெண்ட். அண்ட் தென் ரெண்டு ஒர்க்குமே போத் ஃபீல்டு ஒர்க் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் கேன் பி டன் இன் தி ஃபீல்டுலேயே முடிச்சிடுறோம். அது வந்துட்டு பார்த்துருக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸில் என்னென்ன பார்த்தோம் பாருங்கள். அட்வான்டேஜஸில் இட் இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ஆர் ரேபிட் மெத்தட். நோ நீட் ஃபார் ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் காம்பஸ் அது இதுன்றது எதுவும் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிவிட்டு ஆங்குலர் ஹரிசாண்டல் ஆங்கிள் எதுவுமே வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறது கிடையாது. தென் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் அ ஸ்மால் அண்டு மீடியம் ஸ்கேல் சைஸஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு பிளானை இல்லை ஒரு மேப்பை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 3 ஸ்கேல் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்மாலு, மீடியமு, லார்ஜ் அப்படின்ற ஸ்கேல். ஸோ இப்போ அந்த 3 இதில் ஸ்மால் அண்டு மீடியமுக்கு வந்துட்டு ஸோ இட் இஸ் சூட்டபிள். லார்ஜ் ஸ்கேல் வந்துட்டு இதில் நம்ம போக முடியாது. தென் த ஸ்கேல் ரேஞ்சஸ் பிட்வீன் 1:10,000 to 1:2,50,000 அப்படின்றது வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிற முடியும், பிளேன் டேபிள் சர்வே இங்கே யூஸ் பண்ணி பிளாட் பண்ணிட முடியும். தென் ஃபீல்டு புக்கு நாட் நெசசரி. இங்கே ஃபீல்டு புக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு தேவையில்லை. பேனா
ஃபீல்டு புக்கு, கலர் பேனா, அது இதுன்றது வந்துட்டு என்ன செய்ய தேவையில்லை, ஃபீல்டு புக்கே தேவையில்லைன்னும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்சர்வர் வந்துட்டு குறைஞ்சது மாதிரி, ஒரு ஒர்க்கர் வந்துட்டு நமக்கு குறைஞ்சது மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், பிளாட்டிங் ஏரியாஸ், கான்டூர்ஸ், லைன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்துட்டு கான்டூர் வந்துட்டு நிறைய பிளேஸ் வந்துட்டு பண்ணிடலாம், நிறைய கிரவுண்ட் ஃபியூச்சர்ஸை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஏரியாஸை வந்துட்டு வி கேன் ஈஸிலி மெஷர். ஃபார் எக்ஸாம்பிள், அது ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், இல்லை குவாடிலேட்டரலாக இருக்கட்டும், இல்லை சம் பாலிகன்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வி கேன் ஈஸிலி மெஷர் பை யூஸிங் த பிளேன் டேபிள். அண்ட் தென் மேக்னெட்டிக் ஏரியா இருக்கக்கூடிய பிளேஸில் பெஸ்ட்டு பிளேன் டேபிள் இதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் சர்வேயிங் மெத்தட்ஸ்லேயே காம்பஸ் இது ரொம்ப அஃபெக்ட் ஆகும் உங்களுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டில். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தளவு நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு டைப் ஆஃப் சர்வேயிங் பிளேன் டேபிள் சர்வேயிங், தட் இஸ் பெஸ்ட் சூட்டபிள். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், இதில் அதிகமான ஒர்க்கு வந்துட்டு இருக்கும், பட் இட் டூயிங் வெரி லெஸ் டைம். இப்போ ரொம்ப கம்மியான டைமில் எல்லா ஒர்க்கும் நிறைய ஒர்க்கை முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ அப்ராக்சிமேட் ரிசல்ட். என்ன தான் நீங்கள் ஃபாஸ்டஸ்ட்டாக வந்துட்டு பண்ணினாலும், என்னென்ன கிரவுண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து கனெக்ட் பண்ணினாலும், ஸோ அதிலேருந்து வரக்கூடிய உங்களுடைய ரிசல்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது சம்வாட் வந்துட்டு மித்த சர்வேயிங்கை பொறுத்தளவு காம்பஸ், தியோடலைட், இல்லை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய டோட்டல் ஸ்டேஷன்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ தட் வில் கிவ் த ஹை ப்ரிசிஷன், மோர் அக்யூரசி. பட் இது வந்துட்டு வெரி லெஸ் அக்யூரசி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு மோர் அக்சசரிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நிறைய வேலை பளுக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்போ அடுத்தது சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் இட்ஸ் அக்சசரிஸ். இப்போ இந்த அக்சசரிஸ் வந்துட்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு பிளேன் டேபிள் சர்வேயிங்கில் இருக்குது. அடுத்து நம்ம அதை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ அவ்வளோ அக்சசரிஸும் வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துட்டு சர்வே பண்ணும்போது நீங்கள் கொண்டு போகும்போது அது மிஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது. இப்போ மிஸ் ஆகிடுச்சுன்னா என்டையர் ஒர்க்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டியூரிங் ஹை விண்டு இட்ஸ் நாட் சூட்டபிள். ரொம்ப விண்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸில் இந்த பிளேன் டேபிளை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. டியூரிங் ரெய்னி சீசன் இட் இஸ் நாட் சூட்டபிள். இப்போ நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டோட்டல் ஸ்டேஷனோ இல்லை ஒரு டம்பி லெவலோ வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டம்பி லெவல் நனையாத மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அம்பர்லாம் இருக்குது, குடை இருக்குது. அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்கிட்ட மட்டும் நம்ம அந்த குடையை வச்சுட்டு வி கேன் ஈஸிலி மெஷர். ஏன்னா உங்களுக்கு வந்து லெவலிங் ஸ்டாஃப் வந்துட்டு நனைஞ்சா நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ நவடேஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, மேடப் ஆஃப் ஸ்டீலில் இருக்குது, உட்டன் மெட்டீரியலில் இல்லை. பழைய காலத்தில் தான் உங்களுடைய லெவலிங் ஸ்டாஃப் ஃபுல்லாக வந்துட்டு உட்டன் மெட்டீரியலில் இருந்துச்சு. இப்போ எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குது. ஸோ 2 ஃபோல்டு 3 ஃபோல்டு 3 மீட்டர் டு 4.5 மீட்டர் வரைக்கும் வந்துட்டு நமக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ஹைட் ஆஃப் லெவலிங் ஸ்டாஃப் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்டாஃபை மட்டும் நம்ம மலையில் நனைஞ்சிட்டு பிடிச்சிக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் நனையாமல் நம்ம அம்பர்லா வச்சு வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். பட் இது மழை காலத்தில் சூட்டபிள் கிடையாது. ஒரு 4 சொட்டு மழை வந்துட்டு டிராயிங் பேப்பரில் விழுந்தாலும் அந்த பேப்பர் வந்துட்டு கிழிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் பாருங்களேன், இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த ஸ்டீப் டெரைன். உங்களுக்கு அந்த ஸ்டீப் டெரைனில் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மேக்ஸிமம் வந்துட்டு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், பிளேன் டேபிள்னால் என்ன, அதோடைய யூசஸ் வந்துட்டு என்ன, அப்போ அதை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், என்ன ஸ்கேலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா, வாட் ஆர் த accessories used in plane table surveying.